உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன் அன்பாலை தரணியை ஆள வந்தாரே. சுயநலமில்லை தன்னலமில்லை சீர்மிகு ஆட்சியை வழங்க வந்தாரே. அன்பால் நம்மை ஆள வந்தாரே தங்க தலைவன் வந்தாரையா தினகரன் வந்தாரே. சொல்லால் நம்மை சுண்டி இழுத்தாரே அன்பு தலைவன் வந்தாரையா டிடிவி வந்தாரே. உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன் அன்பாலை தரணியை ஆள வந்தாரே. உயர் திருகண்ணன் புன்னகை மன்னன் நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு எட்டி பண்றீங்க. அதிரடியாய் வருவார் ஆட்சியையும் பிடிப்பார். தேடி தேடி சென்று ஏழைகளை கண்டு தேவைகளை தீர்த்து வைத்து மகிழ்ந்திடுவார். நல்லோரை மதிப்பார் தீயோரை வெறுப்பார். தேடி வந்த யாவருக்கும் தேவைப்பட்ட யாதேனும் அள்ளி தந்து அன்புடன் அரவணைப்பார். என்றென்றுமே நீதான் எங்கள் தலைவனே அண்ணன் டிடிவியே, நீதான் எங்கள் முதல்வனே. என்றென்றுமே நீதான் எங்கள் தலைவனே அண்ணன் டிடிவியே, நீதான் எங்கள் முதல்வனே. அன்பு கரம் நீட்டி ஆதரவை காட்டி மக்கள் உள்ளம் சென்று தேர்தலையும் வென்று நம் எண்ணப்படி ஆட்சியையும் பிடித்திடுவார். உன் போல் இங்கு நல்ல மனிதன் யாரும் இல்லையே, நீயே எங்கள் செல்ல பிள்ளையே. நினைத்ததெல்லாம் முடிப்பார், எந்த தடைகளையும் உடைப்பார். சிங்கமென நின்று அறவழியில் சென்று எதிரிகளை வேட்டையாடி வென்றிடுவார். நல்லவராயிருப்பார், அவர் நட்புக்கு தோள் கொடுப்பார். ஆலமரம் போன்று உயர்ந்த நிலை சென்று நிழலாக தொண்டருக்கு இருந்திடுவார். வாய்மையே வெல்லும் வரும் நாட்களில் தலைவா, வளர்ச்சிதான் என்றும் முந்த நாட்களில். தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கு வித்திடும் வகையில் மக்களின் பேராதரவோடும் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட விருதாச்சலம், நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி ஆகிய தொகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். முதல் நாளான நேற்று விருதாச்சலம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களை சந்தித்து எழுச்சியுரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக இன்று நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். குள்ளஞ்சாவடி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினர் வண்ண ஒளி பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு கழக கொடியை திரு டிடிவி தினகரன் ஏற்றி வைத்தார். சத்திரம் பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் குடும்ப அரசியல் கூடாது என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அரசியலில் ஈடுபடுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னப்பா அவர்கள் முயற்சியால் இங்கு ஆட்சி தொடர்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர்கள் போலவும் ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த இயக்கத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் என்றும் மீட்டெடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பன்னீர்செல்வம், பழனிசாமியின் உறவினர்கள் தான்
இன்றைக்கு இந்த கட்சியை ஆட்டி வருகிறார்கள் என்பது, ஆட்டி படைத்து வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பழனிசாமியின் சம்பந்தி சகலை என குடும்பமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கான்ட்ராக்ட் ஒர்க்குகளை எடுத்து அதில் சிபிஐ வரை என்கொயரி கேட்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருப்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு, அது காரணம் பன்னீர்செல்வத்தின் தம்பி ராஜா என்கின்ற அளவிற்கு அது ஒரு வழக்கு இன்றைக்கு நடைபெற்று வருவதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல அவர் குடும்பத்தினர், இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்களின் குடும்பத்தினர் இந்த கட்சியை எப்படியெல்லாம் ஆட்சியை ஆட்டி படைக்கிறார்கள் என்பதும் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை முறியடிக்கின்ற விதமாக அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை சின்னம்மா அவர்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக, இந்த துரோகத்தை முறியடிக்கின்ற விதமாக அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையே அங்கே தோற்கடிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இரட்டை இலை இன்றைக்கு துரோகியில் கையிலே இருப்பதால் அந்த சின்னத்தை அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அங்கே தோல்வியடைய செய்தார்கள். அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு கட்சி உங்களுக்கு எந்த கட்சி என்று தெரியும். இந்த ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள் 70 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று புத்தகம் எழுதியவர்கள், கார் உள்ளவரும் பார் உள்ளளவும் பெருங்கடல் உள்ளவளவும் பைந்தமிழ் உள்ளளவும் இந்த திராவிட கட்சிகளுடன் சேரமாட்டேன் என்று சொன்னவர்கள், அம்மாவை ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்று சொல்லி அவருக்கு நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்றெல்லாம் பேசியவர்கள், பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் நிர்வாகம் தெரியாது என்று சொன்னவர்கள், இது ஒரு ஊழலாட்சி, பழனிசாமிக்கு லஞ்சம் வாங்குவதுதான் தெரியும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இதை பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், இது பதவிக்காக அவர்கள் எந்த அளவிற்கும் செல்வார்கள் என்பதற்கு இதைவிட வேறு எடுத்துக்காட்டு கிடையாது. அதுபோல இன்னொரு கூட்டணி உங்களுக்கு தெரியும், ஒரு பலமான கூட்டணி என்பார்கள், ஒரு பைல்வான் கூட்டணி. அந்த கூட்டணியில 9 கட்சிகள் இருக்கின்றன. அதில் உள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்த பொழுது அதிலே அமைச்சர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டு நலனிலே அக்கறை உள்ள, தமிழ்நாடு வளர்ச்சி உற, அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இளைஞர்களிலே 80% மேல் இன்றைக்கு உறுப்பினர்களாகவும் ஆதரவு அளிக்கின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்லவும், தமிழ்நாடு இங்கே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு கூட தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பார்த்தோம். திடீரென்று இந்த அரசாங்கத்திற்கு ஏழை எளிய மக்கள் ஞாபகம் வந்திருக்கிறார்கள். தேர்தல் வருகின்ற காரணத்தினால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அதற்காக அந்த ரேஷன் கார்டு, உறுப்பினர் அட்டைகள் அதற்கு மனு கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு ஊரிலே திருநெல்வேலியிலே 20 ரூபாய் அந்த ஃபார்முக்கே கலெக்ட் பண்ணுகிற அளவுக்கு இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். அந்த 2000 ரூபாய்க்கு 200 ரூபாய் கமிஷன் வாங்கி கொண்டு கொடுப்பதாகவும், கமிஷன் வசூல் பண்ணப்படுவதாகவும் பல்வேறு செய்திகள் நான் அன்றைக்கு சேலம் மாவட்டத்திலே சென்ற போது இருந்தது. இது போல எங்கும் முறைகேடு, எதிலும் ஊழல் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்திலே இருக்கின்றது. தூர்வார்கிறேன் என்று யார் வீட்டிலே அந்த பணம் சென்றது என்று தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எதுவும் தூர்வாரப்படாததால் காவிரியிலே அதிகமாக நீர் வந்து மேட்டூர் அணை 4 முறை நிரம்பியும் அந்த தண்ணீரால் நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் தண்ணீர் எல்லாம் வீணாகி கடலிலே கலக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது.
மீண்டும் அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டிலே உள்ள நீர்நிலைகளை எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி மழை காலத்திலே போகின்ற நீரையும் காவிரியிலே கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்படுகின்ற உபரி நீரை தேக்கி வைத்தாலே போதும். தமிழ்நாட்டிலே தண்ணீர் பஞ்சம் இருக்காது. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் பஞ்சம் இருக்காத நிலையை நாம் நிச்சயம் உருவாக்கிடுவோம். இதற்கெல்லாம் உங்களது ஆதரவு தேவை. நீங்கள் இந்த கட்சிகள் கடந்த காலத்திலே அவர்களின் ஆட்சியை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுகவின் ஆட்சியை பார்த்திருப்பீர்கள். அம்மா அவர்கள் வருவதற்கு பிறகு இந்த ஆளுங்கட்சியின் ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற விதமாக நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை ஒருவரை கேட்டுக்கொண்டு நமது காடலூர் பாராளுமன்ற தொகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டின் தேவைகளை தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் இருந்தவரை தடுத்து நிறுத்தப்பட்ட நீட் தேர்வை இன்றைக்கு அதை தமிழ்நாட்டிலே அனுமதித்திருக்கிறார்கள். அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், ஓஎன்ஜிசி திட்டங்களை எல்லாம் தடை செய்யவும், விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அனுமதிக்காமல் தடுக்கவும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையவும் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து முத்தாண்டி குப்பம், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் திரு டிடிவி தினகரன் பொதுமக்களை சந்தித்து எழுச்சியுரையாற்றுகிறார். மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. வான்மழையாய் வரும் பூமகனே வருக வருக வருக, வள்ளல் மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருக. மக்கள் செல்வாரே எம்மண்ணின் மைந்தரே, மக்கள் செல்வாரே எம்மண்ணில் மைந்தரே. அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக, அண்ணன் டிடிவி தினகரனே வருக வருக வருக. இந்த ஆட்சியை தொடர்ந்து நீடிக்க காரணமாக இருந்த நம்மை எல்லாம் இந்த இயக்கத்தை விட்டு இன்றைக்கு புறந்தள்ளிவிட்டு இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையை விட்டு வெகு தூரம் சென்று இருக்கிற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றது. இந்த ஆட்சி என்றைக்கு போகும் என்று நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கின்றீர்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத எல்லா திட்டங்களையும் அம்மா அவர்கள் இருந்தவரை தடுத்து நிறுத்திய அனைத்து திட்டங்களையும் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். மத்திய அரசு நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது அம்மா அவர்கள் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகளை பெரிதும் பாதிக்கும் என்ற காரணத்தினால் அந்த திட்டத்தை அன்றைக்கு தடுத்து நிறுத்தினார்கள். அதுபோல நமது காவிரி படுகை பகுதியிலே ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் திட்டங்களையும் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களையும் அவர் தடுத்து நிறுத்தினார். அம்மா அவர்கள் இருந்தவரை ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தக்கூடாது, அதிலே பல மாறுதல்களை கொண்டு வர வேண்டும், ஏனென்றால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் போராடினார். நமது துர்பாக்கியம் அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு இங்கே ஆட்சியில் இருப்பவர்கள் மத்திய அரசுக்கு சேவகம் செய்கிற ஆட்சியாக, அவர்களின் கிளை ஆட்சியாக இங்கே நிர்வாகம் நடப்பதால் மத்திய அரசு சொல்கின்ற திட்டங்களை எல்லாம் இங்கே அனுமதிக்கிறார்கள். ஏற்கனவே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே அம்மா அவர்கள் இருந்த பொழுது கடினமாக போராடி
உச்ச நீதிமன்றம் வரை சென்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று போராடிய காலத்தினால்தான் இங்கே காவிரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள் தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகளுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் கர்நாடகா மாநிலத்திற்கு ஆதரவாக அதிலே செயல்படுகின்ற காரணத்தினால் அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகும் கூட மேகதாதுவிலே அணை கட்டுவதற்கு இன்றைக்கு மறைமுகமாக அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதுபோல நமது முல்லை பெரியார் அணை திட்டத்திற்கு கேரள அரசாங்கம் இன்று வரை தடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுபோல பாலாற்றிலே ஆந்திராவிலே தடுப்பணைகள் கட்டி இங்கே தண்ணீர் வருவதை தடுக்கிறார்கள். இதையெல்லாம் மத்தியிலே அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே பெரிய வாக்கு வங்கி இல்லாத காரணத்தினால் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரிய அளவிலே பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று ஆட்சி அமைக்க முடியாத நிலையில இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். அதனால்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அம்மா அவர்களுக்கு நீங்கள் 37 தொகுதியிலே வெற்றியை தந்தீர்கள். அவர் இருந்தவரை நமது தமிழ்நாட்டு நலனுக்காக போராடி வந்தார்கள். ஆனால் அவருக்கு பிறகு இன்று ஆட்சியிலே இருப்பவர்கள் இது அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு நமக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்கள் சுயநலத்துக்காக, அதுவும் தனது சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்தால் போதும், மக்கள் இந்த ஆட்சியை விரும்பவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களின் நலனை பாதுகாத்தால் இந்த ஆட்சியை முடிந்தவரை தொடரலாம் என்று ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்றைக்கு ஊதிய உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள், வேலையிலிருந்து நீக்கப்படுவதாக அவர்கள் இன்றைக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஏற்கனவே இருந்த 50,000 ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். காரணம், அவர்களிடம் இருக்கின்ற 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை விட்டு போய்விடக் கூடாது, போனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்கிற பயம்தான். ஆனால் இந்த நேரத்திலே நல்லதொரு வாய்ப்பாக 21 தொகுதிகளிலும் தேர்தல் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதிலே 8 தொகுதிகளிலே இந்த ஆட்சி ஆளுகின்ற கட்சி ஜெயிக்கவில்லை என்றால் ஆட்சி தானாக போய்விடும். எனவே பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் தயவு செய்து சிந்தித்து பார்த்து இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் இந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்திற்கு எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் இன்றைக்கு அந்த இரட்டை இலை சின்னம் அம்மாவே வெற்றி பெற செய்த சின்னமாக இருந்தாலும் அது துரோகிகளின் கையிலே இருப்பதால் அந்த சின்னத்தை புறக்கணித்தார்களோ அதுபோல நீங்கள் அந்த சின்னத்தை புறக்கணிக்க வேண்டும். அதுபோல இன்னொரு கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டணி ஆர்கே நகரிலே அந்த தொகுதி மக்கள் அதை புறக்கணிக்கின்ற விதமாக டெபாசிட்டை காலி செய்தார்கள். காரணம், அவர்கள் புரட்சி தலைவர் இருந்த காலத்திலே அவர் சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு சென்றிருந்த பொழுது புரட்சி தலைவர் உயிரோடு திரும்ப மாட்டார், அவர் உயிரோடு இல்லை என்றெல்லாம் அன்ற காலத்திலே பிரச்சாரம் செய்த போது அதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக அவரை வெற்றி பெற செய்தார்கள். அதுபோல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் மரணத்திலே சந்தேகம் இருக்கிறது, அம்மாவை நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான் கொன்றுவிட்டார் என்கின்ற பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களது நிர்வாகிகளை வைத்து பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினார்கள். அது பொய் என்பது இன்றைக்கு அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் மூலமாக வெளிவருகிறது. அம்மா அவர்கள் 75 நாட்கள் அந்த அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார்கள், உடல்நலம் கொண்டு இருந்தார்கள். உடல்நலம் தேடி வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் மூலம் இறந்திருக்கிறார் என்று மருத்துவர்களே சாட்சி சொன்னதை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த பொய் பிரச்சாரம் செய்த திமுகவிற்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள், அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய அந்த தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தை டெபாசிட் காலி செய்தார்கள், இரட்டை இலை சின்னத்தை படுதோல்வி அடைய செய்தார்கள். அங்கே ஆளுங்கட்சியினர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை உதவியோடு வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு 6000 என்று பேரம் பேசிய பிறகு கூட அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏழை எளிய தொழிலாளர் மக்களாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டோம், ஆட்சி அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டோம், இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்றுதான் அவர்கள் வாக்களித்தார்கள். அதுபோல தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் இந்த முறை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அளிக்கின்ற வாக்கு நீங்கள் விரும்பாத மத்திய மாநில ஆட்சியாளர்களை
வீட்டுக்கு அனுப்ப போகிறது. மீண்டும் தமிழகம் தலைநிமிரவும் தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 1 கோடி பேருக்கு மேல் இளைஞர்கள் வேலை இல்லாமல் படித்துவிட்டு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்காக மத்திய அரசும் இந்த மாநில அரசும் என்ன செய்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும், அவர்கள் படித்துவிட்டு புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் விரும்புவர்கள் தொழில் தொடங்கவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு, அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். அதுபோல நெசவாளர்கள், மீனவர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனை பாதுகாப்பதற்கு தமிழகம் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கின்றது. நமது தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லியிலே சென்று போராடினால் கூட பிரதம அமைச்சரை சந்திக்க முடியவில்லை. அவர்களை கண்டுகொள்ளாமல் செல்கிறார். தமிழ்நாட்டிலே புயல் அடித்தால், கேரளாவிலே வெள்ளம் இருந்தால் அங்கு செல்லக்கூடிய பிரதம மந்திரி தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும், அருகிலே உள்ள டெல்டா பகுதியிலே கடும் புயல் கஜா புயல் தாக்கி அங்கே மக்களின் வாழ்வாதாரம் ஒரு மாதம் வரை பாதிக்கப்பட்டிருந்தது. வீடு வாசல்களை இழந்து, அவர்கள் விவசாயத்தை இழந்து, அவர்கள் உடைமைகளை இழந்து, அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் அடைந்த பொழுது அங்கே மத்தியிலே உள்ள பிரதம மந்திரி வந்து பார்க்கவில்லை. ஆனால் தேர்தல் வருகின்றது என்ற போது இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு கேட்கிறார்கள். தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற மத்திய ஆட்சியாளர்களை அவர்களும் இன்று மாநில ஆட்சியாளர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு அம்மா அவர்களை அவர் இன்றைக்கு ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்று அவருக்கு நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று எதிர்த்த கட்சிகள், அம்மாவின் படத்தை நமது சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று எதிர்த்த கட்சிகள், அதுபோல இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, 70 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று புத்தகம் போட்ட கட்சி, இங்கே உள்ள பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் ஆட்சி என்றால் என்னவென்று தெரியும், அவர்களுக்கு நிர்வாகம் என்றால் என்ன தெரியும், அவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன தெரியும் என்று சொன்னவர்கள் கவர்னரிடம் சென்று இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, இது அகற்றப்பட வேண்டும், இங்கே நடக்கின்ற முறைகேடுகளுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டவர்கள் இன்றைக்கு போன மாதம் வரை இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, இனி திராவிட கட்சிகளுடன் கூட்டு வைக்க மாட்டோம், 101% சொல்கிறோம் என்றவர்கள், அதுபோல இது போன்றெல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு இவர்களோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் தயவு செய்து இது போன்ற சந்தர்ப்பவாதிகளுக்கு நீங்கள் இந்த முறை பாடம் புகட்ட வேண்டும். மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், அம்மாவின் தொண்டர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், அதனால்தான் நாங்கள் உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். தேர்தலிலே நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்கவும், லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு, உங்களது சின்னம் குக்கர் சின்னம் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். நமது நெய்வேலி தொகுதி மக்களின் கொஞ்சம் இருங்க தம்பி, நெய்வேலி தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான முந்திரி ஏற்றுமதி மண்டலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நெய்வேலி தொகுதிக்குட்பட்ட கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தங்கள் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அல்லது அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க வேண்டும். முந்திரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் முந்திரிக்கு குறைந்தபட்ச விலை அல்லது நிரந்தர விலையாக 15,000 செய்து தர ஆவணம் செய்ய வேண்டும். தங்கள் பகுதியில் ஒரு பலாப்பழ ஜூஸ் தொழிற்சாலை வேண்டும். முத்தாட்டிக்குப்பம் முதல் நெய்வேலி வரை உள்ள சாலையை 2 வழிச்சாலையாக மாற்றித்தர வேண்டும் என்ற உங்களது அனைத்து கோரிக்கைகளும் இந்த ஆட்சியாளர்களிடம் சொல்லார் அது செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கும். அம்மாவின் உண்மையான ஆட்சி அமைத்த பிறகு நிச்சயம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற, உங்கள் ஆதரவுடன் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மூலம் இதை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறி, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது ஒன்றிய கழக செயலாளர் உட்பட கழக நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா கண்ட நமது கழகத்தை மீட்க வந்த எங்கள் காவலரே, அம்மா உருவை கொடியில் ஏந்தி இயக்கம் கண்ட திராவிட பூமகனே, அம்மாவுக்காக தன் வாழ்வை துறந்த தியாக தலைவி சின்னம்மா வழியில்
அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் மாதத்திலே வர இருக்கின்றது. அந்த தேர்தலிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே 3-4 நாட்களுக்கு முன்பு நடந்த நாடகங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத, வெறுக்கின்ற, எப்பொழுது முடியும் என்று நினைக்கின்ற அதிமுக கட்சி, அதுபோல தமிழகத்தை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற, தமிழகம் இந்திய வரைபடத்திலே இருக்கிறதா இல்லையா என்று எண்ணுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு பாராமுகமாக இருக்கின்ற நிலையை தருகின்ற மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, போதாக்குறைக்கு இன்னொரு கட்சி, பெரிய கட்சி, அவர் தமிழ்நாட்டிற்கு சமூக நீதியை பெற்று தந்ததாக சொல்கின்ற கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போன வாரம் வரை இந்த ஆளுங்கட்சியை பற்றி என்ன பேசினார்கள் என்பது இங்கே உள்ள உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் பெங்களூர் சிறையில் இருந்திருப்பார். எனவே அவரது நினைவிடத்திலே அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தவர்கள். சட்டமன்றத்திலே தமிழக முதல்வராக 4 முறை இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்து, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தவர். ஏன் நமது என்எல்சியின் பங்குகளை மத்திய அரசாங்கம் அன்றைக்கு தனியாருக்கு விற்க இருந்த பொழுது அதை மாநில அரசு பங்கு வாங்கி இந்த என்எல்சி நிர்வாகம் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர். இதுபோல 69% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இந்தியாவிலேயே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மற்ற மாநிலங்களில் எல்லாம் 50% தான் இடஒதுக்கீடு. அந்த 69% இடஒதுக்கீடை பெற்று தந்த நமது சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மா அவர்களுக்கு சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணாவுடனும், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடனும், பெருந்தலைவர் காமராஜருடனும், மூதறிஞர் ராஜாஜியுடன் படம் வைக்கக்கூடாது என்றெல்லாம் பேசியவர்கள். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வைத்தால் அவர் தாயை எல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசிய ஒரு கட்சி. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அதன் திட்டங்களை எதிர்த்து பேசுவார்கள், அந்த கட்சியின் செயல்பாடுகளை எதிர்த்து பேசுவார்கள். தேர்தல் நேரத்திலே கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஆனால் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் எந்த அளவுக்கு சென்று பேசினார்? ஒரு 75 வயது பெரியவர், படித்தவர், ஒரு மருத்துவர். அவர் என்ன சொல்கிறார்? அதிமுகவுடன் திமுகவுடன் கூட்டணியே கிடையாது, 101% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பது அவர் தாயை எல்லாம் சம்பந்தப்படுத்தி வாய்க்கூசுகின்ற அளவுக்கு உதாரணத்தை சொல்லி பேசியவர். பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் அவரது மகன் டாக்டர் அன்புமணி என்னவெல்லாம் பேசினார். பழனிசாமிக்கு நிர்வாகம் தெரியாது, சட்டம் ஒழுங்கு தெரியாது, நிதி அமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு நிதி என்றால் என்னவென்று தெரியுமா? உங்களுக்கு ஊழல் செய்யத்தான் தெரியும், உங்களுக்கு லஞ்சமாகத்தான் செய்யும், காலிலே விழுந்து கும்பிடுவர்கள் தான் நீங்கள் எல்லாம். அம்மாவின் பெயரை சொல்லி அவர் அமைச்சரவையில மந்திரிகளாக இருந்தவர்கள், நீங்கள் எல்லாம் மானங்கெட்டவர்கள் என்றெல்லாம் பேசினார். அவரது வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு அன்புமணி ராமதாசும் அவரது தந்தையார் சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாசும் அமைத்திருக்கின்ற கூட்டணி அவர்களது வார்த்தையிலேயே மானங்கெட்ட கூட்டணி என்று அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இது வேறு. நேற்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், 50 நிமிடம் கடந்த காலத்திலே அவர்கள் சொன்னதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் கூட்டணிக்கு சென்றார்கள், கையெழுத்திட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள், கட்சி சாராத இளைஞர்கள், இவர்கள் என்னென்ன பேசினார்கள் என்பதை எல்லாம்
நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சோசியல் மீடியா என்கிற சமூக வலைதளங்களிலே எத்தனை தகவல்களை அவர்கள் அனுப்பினார்கள். தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் தமிழக மக்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் இவர்களது வண்டவாளங்கள், இந்த கூட்டணியின் அழகு வெளியேறியது. என்னை பொறுத்தவரை அம்மா அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு தெய்வம் போன்றவர். அவர் உயிரோடு இருந்தபோது அவரை பேசுவது என்பது வேறு. அதை அம்மா அவர்களே பதில் சொல்லுவார்கள், அவரே அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுப்பார். ஆனால் அவர் மறைவிற்கு பிறகு எந்த ஒரு தலைவரையுமே நாம் தரக்குறைவாக பேசுவதில்லை. அவரை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதில்லை. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அம்மா மீது இருந்த வழக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது யாரால் வந்தது, அதன் பின்னணி என்ன என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக இங்கே உள்ளவர்கள் பெரும்பாலும் படித்தவர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று விட்டு இன்றைக்கு அவர்கள் அதிமுக கூட்டணியில ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும், 7 லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று கேட்கிறாரு. உங்களுக்கு நன்றாக தெரியும், ராஜ்யசபா என்பது சட்டமன்ற உறுப்பு எம்எல்ஏக்கள் வாக்களித்து வர வேண்டிய பதவி. இன்றைக்கு இருக்கின்ற எம்எல்ஏக்கள் யார்? பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஊராக சென்று வாக்கு கேட்டு அந்த எம்எல்ஏக்களா? அம்மா அவர்கள் உழைப்பில, அம்மாவிற்காக 2016 தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு வாக்களித்து அவரால் அடையாளம் கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 34 பேர் வாக்களித்தால்தான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கிடைக்கும். அம்மா அவர்கள் வேண்டாம், அவர் ஒரு கொள்ளைக்காரி, அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவுடனும் பெருந்தலைவர் காமராஜருடன் படம் வைக்கக்கூடாது. ஆனால் அவர் உழைப்பால், அவரால் வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவிற்காக வாக்களித்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டை வாங்கி இவர் மகனோ குடும்பத்தினரோ ராஜ்யசபாவிற்கு செல்ல வேண்டும், மத்தியிலே ஆட்சியிலே பங்கு பெற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களின் பெயரை சொல்லி அவர் குடும்ப நலனை தீர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இவர்களது அஜெண்டா. நான் அந்த வார்த்தை சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அதாவது ஒரு தேர்தல் என்றால் கட்சிகள் கூட்டணி வைக்க வேண்டும், வைப்பார்கள். ஆனால் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் அல்ல, இந்தியாவிலே நாம் கேள்விப்படாத அளவிற்கு ஒரு கூட்டணி அமைந்தவுடனே மக்களே அந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் சோசியல் மீடியாவிலே சிரிப்பாய் சிரித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கூட்டணி ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, எப்பொழுது தொலையும் இந்த ஆட்சி என்று காத்து கொண்டிருக்கின்ற அதிமுக கட்சி, இன்னொன்று நேற்று ஒன்று இன்றொன்று பேசுகின்ற பாமக. இந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வெற்றி பெற செய்வார்கள்? ஒரு தொகுதிகளில் கூட அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். காரணம், இது போன்ற சந்தர்ப்பவாதிகளை நீங்கள் வெற்றி பெற செய்தால் அவர்கள் தமிழ்நாட்டு நலனை எல்லாம் புறக்கணித்து விட்டு தங்கள் நலனுக்காக அவர்கள் மத்தியிலே போய் வேலைகளை பார்ப்பார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் இருந்தவரை நீங்கள் கடந்த 2014 வாக்களித்து வெற்றி பெற செய்த, அம்மாவுக்காக வாக்களித்து வெற்றி பெற செய்த 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர் இருந்தவரை அவர்கள் செயல்பாடு எப்படி? இப்பொழுது 37 பேரும் ராஜ்யசபாவில் இருக்கிறவர்கள் 50 பேரும் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியின் கை குலிகளாக அவர்கள் உட்கார சொன்னால் பாராளுமன்றத்திலே அமர்வது, வெளியேற சொன்னால் வெளியேறுவது, போராட சொன்னால் போராடுவது என்கின்ற நிலையில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால், மக்கள் விரும்பாத இந்த ஆட்சி யாரால் தாங்கி பிடிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துணைவியார் ஜானகி அம்மாள் அவர்கள் முயற்சித்து கூட அன்றைக்கு இந்த ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சியை தொடர முடியாமல் போனது. ஆனால் அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் ஒரு தாயாய், தோழியாய், தங்கையாய் இருந்த நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால், அவரது முயற்சியால் ஒரு சிறிய சலசலப்பு கூட இல்லாமல் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினோம். பன்னீர்செல்வம் தவறான பாதைகளை சென்றதால் அவரை மாற்றிவிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கினோம். அவர் மடியிலே கனம் இருந்த காரணத்தினால் வடக்கிலே உள்ளவர்களுக்கு பயந்து கொண்டு எங்களை கட்சியை விட்டு நீக்கினார்கள்.
இரட்டை இலை சின்னமும் பன்னீர்செல்வத்தால் அவர் பாஜகவுக்கு வேண்டியவர் என்பதால் அவருக்காக முடக்கப்பட்ட சின்னம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்டது. நவம்பர் 23, 2017 அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டது. ஆர்கே நகர் தேர்தல் அடுத்த நாளே அம்மாவின் தொகுதியில் தேர்தல் அறிவித்தார். காரணம், டிடிவி தினகரனுக்கு சின்னம் இல்லை, கட்சியும் கிடையாது, இதோடு ஒழித்து விடலாம் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆர்கே நகர் மக்கள் என்ன செய்தார்கள்? இதுவரை தமிழ்நாட்டு சரித்திரத்திலே ஒரு சுயேட்சை வேட்பாளர் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதில்லை என்பதை எல்லாம் மாற்றி காண்பித்து புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை அம்மா அவர்களை 2 முறை அதே தொகுதியிலே வெற்றி பெற செய்து முதல்வராக்கியவர் அதே மக்கள் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக வாக்களித்து தோற்கடித்தார்கள். இன்னொரு கட்சி இருக்கின்றது, பெரிய பைல்வான் கூட்டணி, உங்களுக்கு தெரியும், பலமான கூட்டணிங்கிறார்கள், பைல்வான் கூட்டணி. அவர்கள் என்ன செய்தார்கள்? 2016 அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அம்மாவின் மறைவிற்கு காரணம் நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா என்று தமிழ்நாடு முழுவதும் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 84 சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த போது, தேர்தல் வந்த போது அவர் உயிரோடு வரமாட்டார், உயிரோடு இல்லை என்று பிரச்சாரம் செய்த போது எப்படி மக்கள் அவர்களை பாடம் புகட்டினார்களோ, புரட்சி தலைவரை முதல்வராக்கி படுத்துக் கொண்டே அவர் ஜெயித்துக்கு வந்தாரோ, அதுபோல இவர்கள் அம்மா அவர்களை கொன்றார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்ததற்கு தண்டனை கொடுக்கின்ற விதமாக அம்மாவின் தொகுதியிலேயே அந்த 9 கட்சி கூட்டணிக்கு டெபாசிட் காலை செய்தார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள நிலை. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். எங்கு சென்றாலும் மக்கள் எப்பொழுது இந்த ஆட்சி முடிவுக்கு வரும், கடந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள், மத்தியிலே காங்கிரஸ் கட்சி 2004 14 வரை ஆட்சியில் இருந்த போது என்ன செய்தார்கள், அதில் கூட்டணியில் இருந்த திமுக முக்கியமான பதவிகளை வைத்தார்களே, மத்திய அமைச்சர்கள் முக்கியமான போர்ட்போலியோக்களை வைத்திருந்தார்களே, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். மாற்றம் தேவை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள 80% இளைஞர்கள் ஆதரிக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம், இதுவரை இருந்த ஆட்சியாளர்களையும் சரி, ஆண்டவர்களையும் சரி, அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு ஆள்பவர்களையும் சரி மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல். இதற்கு நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும். அதுபோல நமது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே அன்றைக்கு இருந்த நேரத்திலே அம்மா அவர்கள் இந்த பங்குகளை எல்லாம் வாங்கி இது தொடர்ந்து நடைபெறுவதற்காக உதவி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்க ஊழியர்கள் அவர்களது சம்பள உயர்வுக்காக போராடுகிறார்கள். எனக்கு வந்து தகவல்படி மத்திய மின்துறை அமைச்சர் அதை பியூஷ் கோயல் கையெழுத்திடாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார், அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பகுதி மக்கள் சொன்னார்கள். அதுபோல வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு தகுந்த இழப்பீடு, வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். NLC தொழிலாளர் ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நிறைவு செய்த நிர்வாகமே உடனடியாக புதிய சம்பளத்தையும் அதற்கான தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்தவும், சம வேலைக்கு சம அளவு ஊதியம் அளிக்கவும், வெளிமாநில பொறியாளர்களை அதிகமாக வேலையில் அமர்த்துவதை தவிர்க்கவும் இந்த நிர்வாகம் அதுபோன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, இந்த பகுதியிலே நிலத்தை கொடுத்தவர்களுக்கு வேலையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதை இந்த நிர்வாகம் முறையாக செய்திட வேண்டும். காரணம், அன்றைக்கு புவனகிரியிலே பகுதியிலே 12,500 ஏக்கர் நிலத்தை எடுக்கிறார்கள் என்று சேத்தியார் தரப்பிலே போராட்டம் வந்தபோது கூட இதே கோரிக்கையைத்தான் சொன்னார்கள். ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது அதற்கான இன்னும் இழப்பீடு கொடுக்கப்படாத பகுதியெல்லாம் இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது இதுபோல இங்கே கான்ட்ராக்ட் பேசிஸில் வெளிமாநில ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அதுபோல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை வேலையில் அமர்த்துவதில்லை.
அதுபோல சம்பளத்தை நிர்ணயம் செய்யாமல் தள்ளி போடுகிறார்கள். காரணம், மத்தியிலே உள்ள மத்திய அமைச்சர் இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற பியூஷ் கோயல் அதை கையெழுத்திடாமல் தவிர்த்து வருகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கொஞ்ச நாள் பொறுங்கள், இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறீர்கள். நான் இதை ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டிலிருந்து உங்கள் ஆதரவோடு செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறார்கள். இதற்கு முன்பு நீங்கள் 2009 யாருக்கெல்லாம் வாய்ப்பளித்தீர்களோ அவர்கள் மத்தியிலே முக்கியமான பதவிகளை பெற்றார்கள். 2004 நீங்கள் யாருக்கு ஆதரவு அளித்தீர்களோ முக்கியமான பதவிகளை பெற்றார்களே தவிர தமிழ்நாட்டு நலனுக்காக எதையும் செய்யவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் தான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதன் பங்குகளை தனியாருக்கு விற்க இருந்த நேரத்திலே அதை தமிழ்நாடு அரசாங்கம் மூலம் வாங்கினார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அம்மா அவர்கள் வழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவர் வழியிலே அவரது தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளியுங்கள். உங்களுக்காக பணியாற்றிடுவோம். கடலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கு நிகரா யாரும் இல்லை. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கு நிகரா யாரும் இல்லை. வானமுள்ள வரையிலும் பூமி உள்ள வரையிலும் எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க அம்மாவோட புகழ காக்க உயிரை கொடுப்பார் உண்மையிலே. எங்க தலைவா வா வா வா, மக்கள் செல்வரே வா வா வா, நாட்டை காக்க வா வா வா, ஆட்சி செய்ய வா வா வா. இந்த மண்ணை ஆளப்போகும் எங்க வீட்டு பிள்ளை, மக்கள் செல்வர் வித்திருக்கு நிகரா யாரும் இல்லை. நமது வடலூரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தொடர்கின்ற இந்த மக்கள் விரும்பாத ஆட்சியை மத்தியிலே ஆள்பவர்கள் தாங்கி பிடிக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆட்சியின் ஆயுள் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஆட்சி முடிவுக்கு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற பொதுத் தேர்தலும் அதனுடன் தமிழ்நாட்டிற்கு 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் வர இருக்கின்றது. இந்த இடைத்தேர்தலில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த மக்கள் விரும்பாத இந்த ஆட்சி ஒரு தொகுதியில் கூட இந்த ஆளுங்கட்சியால் வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் தானாகவே இந்த ஆட்சி நிறைவுக்கு வந்துவிடும். அதனால்தான் இவர்கள் இந்த இடைத்தேர்தலை எப்படியாவது தள்ளி போட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் தேர்தல் நிச்சயம் வரும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு கூட்டணி என்கின்ற பெயரிலே பல்வேறு நாடகங்கள் அரங்குவது வரை நீங்கள் கடந்த 3-4 நாட்களாக தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பார்த்திருப்பீர்கள். ஒரு கூட்டணி மெகா கூட்டணி என்கிறார்கள். மெகா கூட்டணி அதில் இருப்பது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற, தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்று, நீங்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்ற ஆட்சியாளர்களின் அதிமுக கட்சி. புதிதாக அதில் ஒரு பெரிய கட்சி சேர்ந்திருக்கிறது. அதன் தலைவர் வயதிலே பெரியவர், சமூக நீதி போராளி என்று தன்னை சொல்லிக் கொள்பவர், தைலாபுரத்து பெரியார் என்று அழைக்கப்படுபவர். அவர் எப்படியெல்லாம் அம்மா அவர்களை பற்றியும் திராவிட கட்சிகளை பற்றியும் கடந்த காலத்திலே பேசினார் என்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கும். பொதுவாக அரசியலிலே பல கூட்டணிகள் வரும். ஒரு அம்மா அவர்கள் இருந்த பொழுது அவரது ஆட்சியை விமர்சிப்பதும் அவரது கொள்கைகளை விமர்சிப்பது என்பது வேறு. பிறகு அரசியல் கட்சிகள் கூட்டணி வைப்பது என்பது வேறு. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை நீங்கள் சோசியல் மீடியா என்கிற வலைதளத்திலே வந்த அவர் பேசியதை, அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திரு ராமதாஸ் என்ன சொல்கிறார்? திராவிட கட்சிகளுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அந்த கட்சிகளுடன் நான் 101% கூட்டணி வைக்க மாட்டேன், வேண்டுமென்றால் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்று ஊடகத்தை பார்த்து, பத்திரிகையாளரை பார்த்து சொல்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது என்பது அவரது தாயை சம்பந்தப்படுத்தி, இந்த வயதிலே ஒரு 75 வயது பெரியவர் பேசுகின்ற பேச்சாளர் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு தாயை சம்பந்தப்படுத்தி, தனது தாயை சம்பந்தப்படுத்தி பேசினார். அதை பேசுவதற்கு, சொல்வதற்கு எனக்கு வாய் கூசுகிறது. அவர் அன்றைக்கு தொலைக்காட்சி பேட்டியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அலைபேசியிலே, செல்போனிலே எத்தனை மெசேஜ் அவர்கள் பேசியது, ட்விட்டர் பக்கத்திலே அவர்கள் போட்டது, அவர்கள் பேசிய பேட்டிகளை தமிழ்நாட்டு இளைஞர்கள், அது எந்த கட்சியும் சாராத பொதுவான இளைஞர்கள், இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது. அரசியலிலே ஒரு கட்சியை பற்றி பேசுவது என்பது வேறு. இது போல தரம் தாழ்ந்து பேசிவிட்டு போதா குறைக்கு அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று இவரது தந்தையார் திரு ராமதாஸ் எழுதிய 70 லட்சம் கோடி ஊழல் முறைகேடு, பழனிசாமி இயற்கை வளங்களை எல்லாம் பழனிசாமியும் அமைச்சர்களும் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று புத்தகம் போட்டு அவர்கள் கவர்னரை சந்தித்து ஊழல் பட்டியல் கொடுத்து சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவருக்கு சட்டமன்றத்திலே படம் திறப்பதற்காக அறிவித்திருந்த பொழுது அவருக்கு சட்டமன்றத்திலே படத்தை திறக்கக்கூடாது, பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இவரை நீங்கள் ஒப்பிடக்கூடாது, அவர் ஒரு குற்றவாளி, அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவரை பெங்களூரிலே சிறைச்சாலையிலே இருந்திருப்பார் என்றெல்லாம் அவர் பேசினார். அது மாத்திரமல்ல, அம்மாவின் நினைவிடத்திலே அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று போராடியவர். இதேதேவ அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் 4 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி தந்தவர். அது மாத்திரமல்ல, காவிரி பிரச்சனையிலே, நமது காவிரி படுகை மாவட்டங்களை பாதிக்கின்ற காவிரி பிரச்சனையிலே தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி அவர் செய்த முயற்சியால் தான் காவிரி மேலாண்மை வாரியம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் முயற்சியால் தான், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்படுகின்ற அம்மா அவர்களின் முயற்சியால் தான் வேறு மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே 69% இடஒதுக்கீடை பெற்று தந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால், அப்படி பேசிவிட்டு அவருடைய கட்சியுடனே கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் இதற்கு பெயர் என்ன?
அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு படித்தவர், என்னவெல்லாம் பேசினார் பழனிசாமியை பார்த்து. நாமும் அவர்களை விமர்சிக்கிறோம், அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு விமர்சித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். பழனிசாமியை போலவே இவரும் ஒருமையிலே. பழனிசாமி முதலமைச்சருக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா? சட்டம் ஒழுங்கு என்றால் என்னன்னு தெரியுமா? பன்னீர்செல்வத்திற்கு நிதியமைச்சராக இருக்கின்ற உங்களுக்கு நிதி என்றால் என்னவென்று தெரியுமா? நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஊழல் செய்வதும் லஞ்சம் வாங்குவதுதான் தெரியும். இவர்கள் எல்லோரும் காலி விழத்தான் தெரியும். நீங்கள் எல்லாம் மானம் கெட்டவர்கள், வெட்கம் கெட்டவர்கள் என்றெல்லாம் பேசினார். அப்படியெல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு போய் அவர்களோடு கூட்டணி வைக்கிறாரு. இதில் யார் மானம் கெட்டவர் என்று தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அவருடைய தந்தையார் பார் உள்ளளவும், பெருங்கடல் உள்ளளவும், பைந்தமிழ் உள்ளளவும் நாங்கள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம். இப்ப என்ன தமிழ் இல்லை அழிஞ்சு போயிட்டா, இல்ல உலகம் அழிஞ்சு போயிட்டா? அவர் சொல்ற மாதிரி பார் அழிஞ்சு போயிட்டா சொல்ல ரொம்ப காமெடியா பேசுறாராம் பெரியவர். பார் இல்ல பார் இல்ல பார். இன்னொன்னு என்னமோ மதுவுக்கு எதிரானவர். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி மாதிரி தைலாபுரத்து காந்தி மதுவுக்கு எதிரானவர் சொன்னா, இப்ப மதுக்கடைகளை வச்சிருக்கின்ற தங்கமணியோட தான் அலையன்ஸ் பேசி, டாஸ்மாக் தங்கமணியோட தான் அலையன்ஸ் பேசி நீங்க சீட்டு முடிச்சிருக்காங்க. அன்று நேற்று பார்த்திருப்பீங்க 50 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகையாளர்லாம் வறுத்து எடுத்துட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? இவர் அவங்கள டென்ஷன் ஆக, இவரு டென்ஷன் உட்கார முடியல சீட்ல. என்ன நான் இன்னைக்கு ஒன்று பேசுறேங்க. இப்ப எனக்கு வருத்தம் என்னன்னா, நானும் ஒரு கட்சியில தொண்டரா இருந்து, கட்சியில எம்பியா இருந்து, பொருளாளரா இருந்து, இன்னைக்கு துணை பொதுச் செயலராக இருக்கேன். அவங்க கட்சியில அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில பாட்டாளி சொந்தங்கள் சொல்லி இவங்க வச்சு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் இப்போ ஒரு இந்த ஊர்ல ஒரு நகர செயலாளர் இருக்கலாம், ஒரு நிர்வாகி இருக்கலாம். அவர் எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறாரு? இவங்க அப்பாவும் பிள்ளை யார் கண்ணிலையும் பட மாட்டாங்க. அவங்க இதுல போயிடுவாங்க. நேற்று 50 நிமிஷம் டிவியில மாட்டினது அவங்க கட்சிக்காரர்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்க இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாரு, என்ன ஐயா உங்க ஐயா அப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப இப்படி போய் டபால் விழுந்துட்டாரு காலில், என்ன காரணம்? என்ன பேசிக்கிறாங்களா 500 கோடின்னு, அது என்ன அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? நேற்று வரைக்கும் பழனிசாமி ஊழலா இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சியா? இன்னைக்கு பார்த்தா அவங்களோட கூட்டணியா? இது வெற்றி கூட்டணியா? என்ன நம்ம எல்லாம் முட்டாளா? காதுல பூ சுத்திருக்குமா? யாருக்கு பூ சுத்த பாக்குறாங்க? 20 வருஷமா சுத்தின பூவெல்லாம் போதும். அது மாத்திரம் இல்லைங்க, எனக்கு இதை விட எல்லாம் தாண்டிய அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்து போயிருக்காங்க. அதான் உண்மை. 95% அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. ஒரு 5% அங்க இந்த வருமானத்துக்காக வரும்படிக்காக இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளார இருந்து வெளில வராம படுத்து கிடக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அசிங்கம்ல கேட்பாங்கல்ல பக்கத்து வீட்டுலக்கார. கட்சி சாராத எத்தனை பேர் அந்த தெருவில் குடியிருப்பாங்க. என்னப்பா அவங்க ஆளு இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க, நீங்களும் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்களே, என்ன விஷயம்? அதாவது தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எதுக்கு ரெடி இவங்க, அவ்வளவுதான். வெக்கம் அவங்க வார்த்தையில, அதாவது அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில சொல்ல போனா, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத கூட்டணி, மானம் கெட்ட கூட்டணி. மாற்றம் ஏற்றம்லாம் கிடையாது, ஒரு பித்தலாட்டம் தான். இத சொன்னா கோச்சிக்கிறாங்க. உண்மைதானே, நான் ஒண்ணு நானா சொல்லலையா? அவங்க சொன்ன வார்த்தையே சொன்னீங்களா இல்லையா ஐயா அப்படின்னு தான் கேட்கிறோம். தைலாபுரத்து சிங்கமே சொன்னீங்களா இல்லையா? என்னமோ இவங்க தான் பெரிய வீரர்கள் மாதிரி, மற்றவெல்லாம் என்னமோ கோலம் மாதிரி, என்னமோ இவங்க ஒண்டி தான், இந்த எல்லாம் இந்த மண்ணில இருந்து வந்தவன் தான் எல்லாரும் வீரன் தான். ஆனா இப்படி மானம் கட்டவங்களா இருக்க மாட்டாங்கப்பா. நானா இருந்தேன் அவர் வார்த்தையில சொல்லணும்னா தூக்கு மாடி தொங்கிடுவேன், நாக்க புடிங்கிட்டு செத்து போயிடுவேன். அவர் எப்படிலாம் பேசுவார்ல, இத்தனை நாள் எல்லாரையும் பேசுறப்ப என்னவாப்பா பெரிய இவருப்பா இவரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆளு, நம்ம பசும்பன் தேவர் மாதிரி பெரிய வீரர் நினைச்சோம். ஒன்னும் கிடையாது. எப்படியாவது எம்பி ஆகி மௌன மந்திரி ஆக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு யாரு காலில் விழுவ தயார்? என்ன வார்த்தை சொன்னது இந்த நாக்கு எப்படி எல்லாம் பேசுது பாருங்க. தயவு செய்து நீங்க எல்லாம் யோசிக்கணும். இப்ப என்னட்டையும் 2 மாசமா நான் ஊர் சுத்திட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் கூட பிரஸ்ல கிடைக்க மாட்டாங்க. நான் கிடைச்ச இடத்துல ரோட்ல இருப்ப என்ன கூட்டணி அமைக்கலையா? கூட்டணி நான் யாரோட அமைக்கிறது?
திமுகவோட யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, மதிமுக இருக்கு. அவங்க அந்த கட்சியில கையை பிடிச்சி எழுக்க முடியும், நீங்க எங்களோட வாங்க. இன்னொன்னு அது மக்கள் நல கூட்டணி, பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் முதலமைச்சர் கொண்டு போய் டெபாசிட் காலி பண்ண கூட்டணி, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் போய் சேர்க்க முடியுமா நம்ம? இன்னொன்னு வெளியில யாருக்கா? பாமகவும் தேமுதிகவும் தான். ரெண்டு பேருமே நம்ம தெய்வமா மதிக்கிற, எங்க கட்சி கொடியில படத்தை வச்சு அவங்க பேர்ல கட்சி நடத்துற 95% தொண்டர்களால் இயக்கப்படுகிற இயக்கம். இந்த அரசியல் கூட்டணிக்காக நாங்க போய் இவங்களோட கூட்டணி வைக்க முடியுமா? அது அம்மாவை குற்றவாளி, அம்மாவோட படத்தை சட்டமன்றத்தை வைக்கக்கூடாது, அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு சொன்னவங்க அந்த மாதிரி அரசியல் ராஜதந்திரம்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, தேவையில்லை. இதுக்கு பேர் அவங்க வார்த்தைன்னு சொன்னா மானங்கட்ட பொழப்பு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எங்க தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் எங்களோட இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நீங்க எங்களோட இருக்கீங்க. யாரோட கூட்டணி வேணும் எங்களுக்கு? மக்களை சந்திக்க பயப்படுறவங்க தான் எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க. இருட்டுல போறப்ப தனியா போற பயந்துக்கிட்டு 10 பேரை நீ வா நீ வா. ஏன்னா திமுக பார்த்து கேட்பாங்க, எப்பா நீங்க 96ல இருந்து 2014 வரைக்கும் இந்த பஸ்ல மாத்தி மாத்தி இந்த வடலூர்ல இறங்கி பண்ருட்டி பஸ்ல ஏறுற மாதிரியும், அப்படி பண்ருட்டில இருந்து வர்றப்ப வடலூர்ல இறங்கி சேத்தியாத்தோப்பு பஸ்ல ஏறுற மாதிரியும் பிஜேபி கூட்டணி. அப்புறம் மாறி காங்கிரஸ்ல 10 வருஷம் கழட்டி விட்டு வந்துட்டாங்க. 2014ல 99ல வாஜ்பாய் அணியில இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய பரதேசிகள், கரெக்டா இல்லையா? பரதேசின்னு சொல்லிட்டு அடுத்தது பரதேசி போய் அலையன்ஸ் வச்சு 99ல அதுல 5 வருஷம் இருந்தாங்க. முக்கியமான மந்திரி பதவியெல்லாம் வாங்கிட்டு 2004ல இருந்து 14 வரைக்கும் காங்கிரஸ் காலை கட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. 14ல மாறிட்டு அவங்களை தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் 2014 தமிழ்நாட்டு மக்கள் 0 கொடுத்தாங்க. 37 தொகுதியில தனித்து போட்டியிட்ட அம்மா அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். நீங்களாம் வெற்றி பெற செஞ்சீங்க கடலூர் பார்லிமெண்ட்ல. இப்ப அந்த எம்பி எல்லாம் வந்து நிக்கிறாரா? உங்களெல்லாம் பார்க்க வர முடியுமானே தெரியல. ஏன்னா அருமையான கூட்டணி இல்ல. அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்சி சூப்பர் ஆட்சி இல்ல. உங்களுக்கு சூப்பர் ஆட்சிக்கே நீங்க ஓட்டு போட போறீங்க. அவர் சொன்னார் மானங்கட்ட ஆட்சியா? கரெக்டா கரெக்டா பெரிய நம்மளை விட நல்லா பேசுறீங்க. நாங்க போய் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்னா உங்களோட யாரும் வரலையா? நீங்க கூட்டணி வைக்கலையா? நாங்க அது சொல்லாம நாங்க வந்து யாரோடய கூட்டணி போலங்க. நாங்க அம்மா வழியில தனியா அதுக்கு உட்கார்ந்துட்டு தொலைக்காட்சியில ஒரு மேடையை போட்டுட்டு டேபிள போட்டு உட்கார்ந்து தினகரன் கூட்டணி யாரும் வரவில்லையா? அவர் அம்மா வழி என்கிறார்களே. அம்மா வழினா என்ன? இதாங்க அம்மா வழி. இப்படி மக்கள் பார்த்து காரி துப்பாம இருக்கிறது தான் அம்மா வழி. அந்த ஊடகங்கள்ல அந்த விவாதம்னு நடத்துறாங்க பாருங்க. நைட்டு 7 மணில இருந்து 9 பெரிய பெரிய மேதாவிகள், சத்திர மண்டலத்துக்கு வழி சொன்னவங்க, அரசியல் சட்டத்தை எழுதுறவங்க, இது வரைக்கும் தேர்தல் எல்லாம் எப்படி மக்கள் வாக்கு போடுவாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமாங்க? ஆர்கே நகர் தேர்தல் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் என்ன சொன்னாங்க? இதுவரை சுயேட்சை வேட்பாளர் ஜெயித்ததில்லை, இடைத்தேர்தலில் ஒன்று ஆளுங்கட்சி ஜெயிக்கும், இன்னும் 4 வருஷம் இருக்கு, மக்கள் எல்லாம் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி ஜெயிக்கும். இவர் புதுசா போய் ரெட்டையில எழுத்து நிற்க முடியுமா? ஆளுங்கட்சி எழுத்து ஜெயிச்சிட முடியுமா? இவர் சுயேட்சைன்னாங்க. சுயேட்சை அங்க குக்கர்ஸ் அடிச்சு பாருங்க அடி அந்த மக்கள். அந்த மேதாவிகளை நான் என்ன கேட்கிறேன், திமுக போன முறை 2016ல 59,000 ஓட்டு வாங்கினுச்சு அம்மா நின்னப்ப எழுத்து நின்ன கேண்டிடேட். இப்ப வந்து 28,000 தான். 30,000 ஓட்டு எங்க போனுச்சு? இந்த மேதாவிகளால சொல்ல முடியுமா? அது என்ன காத்துல போயிட்டா, இல்ல நெருப்புல போயிட்டா, இல்ல தண்ணியில கரைஞ்சி போயிட்டா, எங்க போயிட்டு அது சொல்லுங்க. ஏதாவது ஒரு மேதா இதை கேட்டா பெக்குலியரான தேர்தல். அது என்ன பெக்குலியரான தேர்தல்? ஓட்டு போட்டியில தானே ஓட்டு போட்டோம், வேற எங்க போய் ஓட்டு போட்டோமா? என்னன்னா அவங்க ஏத்துக்கல. அந்த தொலைக்காட்சிகள்ல உட்கார்றவங்க அவங்க யார விரும்புறாங்களோ அதை புகுத்துவாங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணு பைல்வான் கூட்டணியா, பலமான கூட்டணி பைல்வான் கூட்டணி, 9 கட்சி இதெல்லாம் போன தேர்தல் எல்லாம் இந்த பைல்வான் கூட்டணியில என்ன வாக்கு வாங்கிடுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆர்கே நகர்ல எதுக்கு டெபாசிட் காலி பண்ணாங்க திமுக உங்களுக்கு தெரியும்ல? காரணம் புரட்சி தலைவர் இப்படிதான் 84ல உடல்நல சரியில்லாம அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருந்தப்ப தேர்தல் வந்துச்சு. அப்ப இவங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு? எம்ஜிஆர் திரும்பி வர மாட்டார், அவர் உயிரோட இல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? மக்கள் அதுக்காக அடிச்சாங்க அடி. அவர் வந்து முதலமைச்சரா திரும்பி வந்தார். இப்ப இந்த மாதிரிதான் அம்மா மறைவுக்கு அப்புறம் அம்மா வந்து கொண்டுட்டாங்க, அம்மாவை கொண்டுட்டாங்க. யாரு? நீலி கண்ணீர் வடிச்சு திமுக அவங்க நிர்வாகியை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் அம்மாவோட 30 வருஷம் இருந்தவங்க.
அவங்களுக்கு ஒரு சகோதரியா தாயா தோழியா இருந்தவங்க கொண்டுட்டாங்க. அதுக்குதான் கொடுத்தாங்க அடி. ஆர்கே நகர்ல டெபாசிட்டே பிடிக்கிட்டு விட்டாங்க. நான் 33வது இடங்க ஏதோ குக்கர் சின்னன்னு போய் அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்து நின்னேன். எங்களுக்கு சின்னமும் அங்க 28 பேர்ல நான் ஒருத்தன் சேர்ச்சேன். அதுல என் பேர்லயே 4 பேர் வேற போட்டு வச்சிருந்தாங்க. 2 தினகரன் திமுக சேர்ந்த வக்கீல், 2 தினகரன் இவங்க நம்ம ஆளுங்கட்சி இருக்க மெகா கூட்டணியை சேர்ந்த வக்கீல். என் பேர் குழம்பணுமா, என் பேர் 33வது பேர். தேடி குத்துறாங்கல்ல குக்கர்ல. இன்னொன்னு ரெட்டை இலை சின்னத்தையே அம்மா நின்று வெற்றி பெற்ற சின்னம். அது 2 முறை அந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய சின்னம். ஒரு வருஷத்துல மாற்றி மக்கள் வாக்களிக்கிறாங்களா? காரணம் என்ன? மக்களுக்கு உண்மை தெரியும். அவங்க என்னைக்கு துரோகத்தின் பக்கம் நிற்க மாட்டோம், நாங்க நியாயத்தின் பக்கம் தான் இருப்போம். தமிழ்நாட்டுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி நான் ஓட்டு கேட்டேன். நான் ஒண்ணு தொகுதி வளர்ச்சிக்கு அதை செய்வேன்னு சொல்லல. அம்மா இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும்னா இந்த ஆட்சி இருந்தா முடியாது. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் தேர்தல் வர்றதுக்காகவே நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி அம்மாவுடைய சின்னம், புரட்சி தலைவருடைய சின்னம் இன்னைக்கு எம்என் நம்பியார்ட்டையும் PS வீரப்பா கையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டோம். இப்ப இவங்க சின்னத்தை காமிச்சு ஏமாத்திடலான்னு வந்தாங்க. வீடு வீடா போய் 6000 ரூபாய் பேரம் பேசி பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. இப்ப வருவாங்க பெரிய மூட்டைகளை தூக்கிட்டு. பெரிய கூட்டணி வரையில ஆளுங்கட்சிகள், மத்திய மாநில ஆளுங்கட்சிகள், 10க்கு நம்ம தைலாபுரத்து ஐயா வேற சூப்பர் கூட்டணி. இன்னும் யாராவது பேசிட்டு இருக்காங்களா? மக்கள் இது அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு டாக்டர் ராமதாஸ், இது மக்கள் நல கூட்டணின்னு. ஏற்கனவே திவாலான கூட்டணின்னு அவரே சொல்லிட்டாரு. அவரை மீறிய வாயால உண்மையை சொல்லிட்டாரு இன்னைக்கு. அதனால நாங்க மக்களை நம்பி மக்களோடு இருக்கோம். தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் எங்களோட இருக்காங்க. நிச்சயம் நியாயம் வெல்லும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 80% இளைஞர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஆதரவா இருக்காங்க. காரணம் என்ன? வேலை வாய்ப்பை பெற்று தர முடியும். ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி, இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆள்பவர்களும் சரி, எந்த ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரல. அம்மாவின் வழியில் இந்த ஆட்சி இருக்கும். இவங்க யாருக்கும் எதற்காகவும் எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப, விவசாயிகளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப, வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து பிரிவினரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற, உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும். எனவே நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்களது பிரதிநிதிகளாக எங்களை அனுப்புங்கள். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு நினைச்சு பார்க்கறதில்ல. காரணம் இங்க தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் கிடையாது, பிஜேபிக்கும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அதனால அவங்க தமிழ்நாட்டை பத்தி கேர் பண்றது இல்லை. கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு போயிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கணும்னா மாநில கட்சியாகிய அம்மாவுக்கு முன்ன அம்மாவுடைய கட்சிக்கு வாக்களித்தீங்க சரியா. அதே மாதிரி நம்ம துரதிர்ஷ்டம், துர்பாக்கியம் அம்மா இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதிக்கல. இந்த ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், இந்த NLC பிரச்சனை எல்லாம் விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தாங்கன்னா? எதையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. வியாபாரிகளை பாதிக்கிற GST வேண்டாம், அதுல மாற்றம் கொண்டு வரணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இல்லாததுனால இன்னைக்கு எதாவது பூந்துட்டு இங்க ஆடி காத்துல அடிச்ச மாதிரி கோபுரத்துல யாரோ போய் உட்கார்ந்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றம் உருவாக்கணும்னு நீங்க நம்புறீங்க. அதை உருவாக்குவதற்கு இந்த பண மூட்டைகளோட நம்பாமல் உண்மையாக உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்கிற உறுதியை தருகிறோம். எங்களுக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கடலூர் பாராளுமன்ற தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக உழைத்திட நாங்கள் நிச்சயம் பணியாற்றுவோம். இதுபோல சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துக் கொண்டு பதவிக்காக எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு, நமது பகுதியில அரசு மகளிர் கல்லூரி வேண்டும், LNC நிறுவனத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வேண்டும், வள்ளலார் வாழ்ந்த நமது வடலூரை உலக சமாதானத்திற்கு உகந்த புனித தலமாக மாற்ற வேண்டும், வடலூர் பேராட்சியை நகராட்சியாக மாற்ற வேண்டும், பேருந்து நிலையத்தினை பெரிதுபடுத்த வேண்டும், வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும்.
நமது தமிழ்நாட்டில் இப்ப 1 கோடி பேருக்கு மேல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. இளைஞர்கள் சுயமா தொழில் தொடங்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கவங்களுக்கு உதவி வேணும்னு கேட்கிறாங்க. நிச்சயம் அதையெல்லாம் செய்து தருவதற்கு உங்களோடு சேர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம். எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்க நமது பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.